ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா நானும் தாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேங்க, 6-7 முந்திரி எடுத்துருக்கேங்க. இதை விட ஜாஸ்தியாக கூட முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேங்க. இது வந்து நம்ம பாக்ஸாக இருக்கும் பட்டரு, அந்த மாதிரி பட்டர் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா பட்டர் அதை எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து நான் வந்து இன்றைக்கி பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ரொம்ப மெலிசாக கூட கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி கட் பண்ணணும், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கத்தாங்க போகிறோம். அதனால் எப்படி கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிட்டோம். நான் வந்து க்யூபாக கட் பண்ணேன். கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டு நான் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் மெலிசாக வதங்கினீங்கன்னா அதுவே தானாகவே சீக்கிரமாகவே வதங்கிட்டோம். அதெல்லாம் இதை வந்து ஒரு லைட் ப்ரௌன் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதாவது கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்பலாம் வந்து ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட் ப்ரௌன் ஆனவுடனே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, 5 பல் பூண்டு, ஒரு பீஸ் வந்து இஞ்சி, இதையும் போட்டு லைட்டாக வந்து சும்மா வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து நம்ம 2 எடுத்துருக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சாஃப்டாக, அதாவது என்ன சொல்கிறது, தக்காளி சுருங்கி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து சூப்பராகவே இருக்கும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு கூட நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து இதில் வந்து சால்ட்டு சேர்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் 6 பல், அதை போட்டுக்கலாங்க. நான் எனக்கு இது போதும். ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணாம் தான் நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதுமாரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை நடக்குது. இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வதக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் வந்து இது மாதிரி தாங்க வதக்குவேன். எனக்கு நல்லா வதங்கியிருந்தால் தான் பிடிக்கும். இல்லை கொஞ்சம் வதங்கினா கூட போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து அந்த கடாயை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்புல இல்லை பட்டை, ஏலக்காய் 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, இது தாங்க எடுத்திருக்கேன். இதுதான் தாளிப்புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் மசாலாவில் இதை போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே பட்டரில் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை தாங்க அதில் போட போகிறோம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் இதில் அதுலேயும் வதக்கிக்கலாம். ஏற்கனவே வதக்கிறதுனால நம்ம இப்போது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா எதுக்காகன்னு சொன்னால், இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல அந்த பட்டர் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம் தாங்க. நம்ம வீட்லேயே எப்பயுமே இருக்கிறது தான். நம்ம வெறும் மிளகாத்தூள் வச்சுருப்பீங்களா, அதை தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவும் பிடிக்காது, ஆனால் லைட்டாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கியிருக்கோங்க. இந்த டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினேன். நான் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர்ஸ் அதாவது க்ரீமியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த டம்ளரில் 1 டம்ளர் கூட ஊற்றிட்டு ரொம்ப வந்து சுண்டை வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் பார்த்துங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் வராமல் இருக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் எடுத்திருக்கேன்.
இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அதை பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து லைட்டாக வந்து ஒரு சர்க்கரை போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளிலையும் தித்திப்பு இருக்கும். ரொம்ப தித்திப்பாக இருக்கிறதுனால லைட்டாக இந்த சுகர் போட்டோன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் இதுவும் வந்து மேனேஜ் பண்ணால் அந்த தக்காளி தித்திப்பே தெரியாது நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இது சர்க்கரை வந்து போடுறது நல்லதுங்க. என்ன கேட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகரோட டேஸ்ட்டும் தக்காளி டேஸ்ட் சேர்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வரும்போது நான் வந்து இன்றைக்கி வந்து பன்னீரை டைரெக்டாக சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி, அதாவது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. நல்லா பாருங்கள் தெரியுது. ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சேர்க்கலாம், சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரைக்கும் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக சேர்த்துப்பிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்தா தாங்க பிடிக்கும். அதனால நான் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் எனக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. க்ரீமியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைதா, அப்புறம் சுகர், அப்புறம் ஈஸ்ட்டு, உப்பு, இது வரைக்கும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. திரட்டியும் வச்சுட்டேன். ஆனால் அதை சுடும் போது எடுக்க மறந்துட்டேங்க. சுட்ட உடனே இப்படி தான் இருந்தது. நான் தேய்ச்சி வச்சனக்காட்டி நான் சுடும் போது எடுக்கலை. கொஞ்சம் அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு இஷ்யூ வந்துருச்சு. அதனால் நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நான் செய்கிறது மட்டும் கோச்சிக்காதீங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். நான் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தான். ஆனால் எதுக்காக ஈஸ்ட் சேர்த்துக்கிறோன்னா அந்த பன்னு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான்லாம், அது மாதிரி வந்து அந்த ப்ளஃபி வர்றதுக்காக ஈஸ்ட்டு சேர்த்தா அந்த ப்ளஃபினஸ் வரும். ஸ்வீட்டுக்காக நம்ம லைட்டாக அந்த தித்திப்பு டேஸ்ட் இருக்கணுன்றதாக நம்ம நானில் வந்து அந்த சர்க்கரை சேர்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நம்ம கையில் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அதோட சுகமே தனிதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.